வாங்க வணக்கம். சாம்பார் சாதமே செய்து போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு வத்தக்குழம்பு சாதம் செய்து கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டு ஃபேவரெட்டே வத்தக்குழம்பு சாதம் தான். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல், வெங்காய வடகம், ஒரு 5-6 பீஸ் கொத்தவரங்காய் வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு கழுவி வச்சுக்கோங்க. 20 பல் பூண்டு, அதையும் தோலை நீக்கிட்டு கழுவி வச்சுக்கோங்க. 2 இனுக்கு கறிவேப்பிலை, ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டிட்டு அதில் தேவைக்கேற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 2 டீஸ்பூன் ஃபுல்லாக தனியா பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம், புளிப்பு, உப்பெல்லாம் நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது இந்த வத்தக்குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற வத்தலுங்கள்லேருந்து பாதி அளவு எடுத்து வறுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருக விடாதீங்க. கருத்து போயிடுச்சுன்னா இந்த வத்தக்குழம்பு டேஸ்ட்டையே மாற்றிடும். அதனால் நீங்கள் நல்லா பொரிஞ்சு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டு இப்போ வெங்காயம், தக்காளி, இந்த கறிவேப்பிலை, இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம், வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு. ஏன்னா வெத்தல்லையும் உப்பு இருக்கும், நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள்லேயும் உப்பு இருக்கும். அதனால் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கர் வச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க அந்த கரைச்சலை அதில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்புலேயே வச்சு இதை கொதிக்க விடுங்க, இல்லைன்னா பொங்கி வழிஞ்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே பாதி அளவு கொதிக்கட்டும். பாதி அளவு கொதித்ததுக்கப்புறம் இப்போ இதில் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, வத்தலுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க. இந்த மிளகாத்தூளுடைய புளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து அந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வெந்து நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெயில் மிச்சம் இருக்கிற வத்தலுங்களை நல்லா பொரிச்சிட்டு ஒரு இனுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பு கொடுத்துடுங்க. சூப்பரான இந்த வத்தக்குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் அது தாளிக்கும் போதே அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. எல்லா வத்தலும் சேர்த்து இப்போ தாளிப்பு கொடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் கலக்க போகிறீங்களோ மிச்சம் இருக்கிற குழம்ப ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக குழம்பு வச்சுக்கிட்டு அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா சாதம் போடும்போது அடி பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் சூடான சாதம் போட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறின சாதத்தையும் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தளன்னு இருக்கணும். இப்போ தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி வத்தக்குழம்போட 1 கப் தயிர், வீட்டில் காய்ச்ச மாம்பழம், கோஸ் கூட்டு, வெங்காய வத்தல், அருமையான இந்த வத்தக்குழம்பு சாதத்தை ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.